துன்பம். புரியுதா? அவங்க துன்பம் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க நேர்மையா இருப்பீங்க, நேர்மையா இருப்பீங்க, உண்மையா இருப்பீங்க. அதனால் வர சில தப்பான பேச்சுகள், தவறான வார்த்தைகள், இதுதான் துன்பம். நீதி நிமித்தம் துன்பப்படல் பாக்கியவான். உங்க வேலை செய்யற இடத்துல அவன் லஞ்சம் வாங்க, நீ வாங்க மாட்டீங்க, லஞ்சம் வாங்க மாட்டீங்க. உன் கணவருக்கு உண்மையா இருப்பீங்க, ஆனா அவன் சந்தேகப்படுவான். உன் மனைவிக்கு உண்மையா இருப்பீங்க, அவன் சந்தேகப்படுவான். நல்லா கவனிக்கணும். துன்பப்பட்டும் என்ன ஆகுது இல்லையமா? கைவிடப்படுவதில்லை. நீ இப்படியே இருந்தீன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன். நீ இப்படியே இருந்தீன்னா உன்னை விட்டுடுவேன், டைவர்ஸ் பண்ணிடுவேன். பாத்தீங்களா? உனக்கு வேலை போயிடும், உயர்வு போயிடும், மேன்மை போயிடும். நீங்க சொல்லணும், எந்த துன்பமும் நீ கைவிட்டாலும் என் அழைத்தவர் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் ஆமென்றீங்க? பாத்தீங்களா? கைவிடப்படும். ஏன்னு சொன்னா உன் கை குறுகிய கை, எங்க அப்பா கை பெரிய கை. இது வரைக்கும் உங்களை கை பிடிச்சி நடத்துறவங்க சின்ன கை, கொஞ்சம் வருமானம், ஏதோ ஒண்ணு கொடுத்த நிமித்தம் நம்ம என்ன பண்ண, உண்மையா நேர்மையா இருந்தோம். இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலை அவனுக்கு நம்ம ஈடு கொடுக்கல, கீழ்ப்படியில, வணங்கி போகல, செயல்படல, அதனால வர சில துன்பங்கள் நிமித்தம் கைவிடப்பட்ட சூழ்நிலை வரலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், அவன் கைவிட்டாலும், ஆமென், விசுவாச அறிக்கை, என் தகப்பன் அழைத்தவனை கைவிட மாட்டார்.